Hi everyone, in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 5.5 ல first சம்முக்கான சொல்யூஷன் பார்க்க போறோம். ஓகேவா? first question என்னன்னு பாருங்க. A bridge has a parabolic arc that is 10 meter height in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arc 6 meter from the center on either sides. Okay. முதல்ல கொடுத்திருக்கத ஒண்ணொண்ணா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? முதல்ல bridge has a parabolic arc. ஓகே, ஒரு bridge இருக்கு. அதோட ஆர்க் எப்படி இருக்கா, பேரபோலா ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? இது பேரபோலா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 10 மீட்டர் ஹைட் இந்த சென்டர். ஸோ சென்டரில் அதுக்கு 10 மீட்டர் ஹைட் இருக்கும். ஸோ சப்போஸ் இதுதான் சென்டர் அப்படின்னா இதோட ஹைட் எவ்வளோவா, 10 மீட்டர். ஓகேவா? ஸோ 10 மீட்டர் ஹைட்டு அண்ட் 30 மீட்டர் வைட் அட் தி பாட்டம். ஸோ பாட்டமில் எவ்வளோ வைடாக இருக்கான், 30 மீட்டர்ஸ் வைடாக இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்டன்ஸ் 30 மீட்டர். பட் இது சென்டர் அப்படிங்கிறதுனால இதன் 30 எப்படி பிரிக்கும், இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 15ன்னு பிரிக்கும். ஸோ இந்த பக்கம் 15 மீட்டர், இந்த பக்கம் 15 மீட்டர். ஓகேவா? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி ஆர்க் 6 மீட்டர் ஃப்ரம் தி சென்டர். ஸோ சென்டர்லேருந்து 6 மீட்டர் தள்ளி அந்த ஆர்க்கோட ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேவா? இதுதான் நான் இப்போ சென்டர்னு எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ சென்டர்லேருந்து 6 மீட்டர் தள்ளி இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சிடலாம். ஓகே, இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகே, இப்போ ஆக்சிஸ் போட்டோம் அப்படின்னா இது என்ன கிராஃபாக மாறிடும். ஓகே, இப்போது இந்த பேரபோலா ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டவுன்வர்ட்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ டவுன்வர்ட்ஸில் இருந்தால் பேரபோலா ஈக்குவேஷன் என்னது, x² = -4ay. இந்த ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தால் போதும், நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பேரபோலா ஷேப் எப்படி இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம இது அப்வர்ட் பேரபோலாவா, டவுன்வர்ட் பேரபோலாவா, இல்லை ரைட் வேர்டா லெஃப்ட் வேர்டா, இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லையா, டவுன்வர்ட் பேரபோலா. இதை எப்படி கண்டுபிடிச்சோம், ஒரு பிரிட்ஜோட பேரபோலிக் ஆர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரிட்ஜ் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரபோலிக் ஆர்க் இப்படி தான் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த அசம்ஷனை வச்சுட்டு நம்ம இதை வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து மோர் ஆர் லைக் நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் யூஸ் பண்ணுற இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒரு x,y வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருவாங்க. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். திருப்பி இந்த ஏவையே இதே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் வந்து சப்போஸ் சம் 5,y அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த y என்னங்கிறத நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு அவுட்லைன். ஓகேவா? இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு பாயிண்ட்டு கையில் இருக்கணும் இல்லையா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் தூரம் எவ்வளோ இருக்குது, 15 மீட்டர்னு இருக்குது. பட் இது என்ன குவாட்ரண்ட், இது வந்து இது ++ குவாட்ரண்ட், இது -+ குவாட்ரண்ட், இது -- குவாட்ரண்ட், இது +- குவாட்ரண்ட். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ்ஸு, ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸ்ஸு. அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் 15 மீட்டரில் இருக்குது. அப்போது 15, ஒய் ஆக்சிஸ் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ எப்படி இருக்கணும், மைனஸில் இருக்கணும். ஸோ -10. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னொரு பாயிண்ட் என்னது, ஹைட்டு வந்து 6 மீட்டர் தள்ளி போச்சு சென்டர்லேருந்து அப்படின்னா அந்த இடத்துல பேரபோலாவோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் உள்ள ஆர்க்கோட ஹைட் என்ன அப்படின்னு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் என்னது 6, ஒய் ஆக்சிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y1. ஓகேவா? நான் இப்போ சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்க பாயிண்ட்டு 10, 15, -10. இதை எக்ஸுக்கும் இதை ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 15² = -4 × a × y என்னது -10. ஸோ -× ப்ளஸ்ஸு. ஸோ a இல்லை 4aன்னு வச்சுக்கலாம். 15² 225, இங்கே 4 × 10 அப்போ 40, அப்போ /40. ஸோ ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 225/40. ஸோ இதை திருப்பி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ x² = -4 × 225/40
இன்ட்டு ஒய். ஓகேவா? தென் இந்த 4 இந்த இதையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10. ஸோ நம்ம அல்டிமேட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -225/10 இன்ட்டு ஒய். அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குது? 6, ஸோ இது எக்ஸு இது ஒய். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -225/10 y1. எனக்கு என்ன வேணும்? எனக்கு y1 தான் வேணும். y1 வேணும் அப்படின்னா இந்த 10 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த 225 கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ 6 × 6 36 × 10/-225. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 5s are 10. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5s are 20, மிச்சம் இருக்கும் 5 5s are 25. ஓகேவா? இப்போ இது ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்கும். ஸோ இதுலேருந்து 3 எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 12. ஸோ இதுலேருந்து 3 எடுத்தோம் அப்படின்னா 15 நினைக்கிறேன். இல்லை டேரெக்டாக 9ல் கேன்சல் பண்ணிடலாமா? ஈஸி இல்லையா? 4 5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 4s are 8, கீழே ஒரு மைனஸ் இருக்குது, -5/. ஓகேவா? பட் ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒய்யோட வேல்யூ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ இது -y மாறிடும். ஓகேவா? ஸோ -y1. ஸோ இது -y1 இருக்கும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 8/5. அப்போது y1ஓட வேல்யூ 8/5. சொல்யூஷன் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா y1ங்கிறது என்னது? இந்த டிஸ்டன்ஸ் இல்லையா? ஆரிஜின்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் y1. நமக்கு என்ன வேணும்? ஹைட் வேணும். டோட்டல் ஹைட் வேணும் அப்படின்னா மொத்த ஹைட் எவ்வளோ? 10. 10ல் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 10லேருந்து இந்த டிஸ்டன்ஸை கழிச்சிடணும். ஓகேவா? அப்போது required height is equal to 10 minus y1. அப்போ 10 minus 8/5. அப்போது 50 மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? 5 10 50 -8/5 42/5 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 5 40, மிச்சம் 2 இருக்குமா? ஒரு 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா 8.4. ஓகேவா? அப்போது ரெக்வயர்டு ஹைட் எவ்வளோ? அந்த இடத்துல பிரிட்ஜோட ஹைட் எவ்வளோ? ரெக்வயர்டு ஹைட் வந்து 8.4 மீட்டர். ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவில் ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.